வரக்கூடிய அண்மை செய்தி, புதுக்கோட்டையில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி உதயகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி அவருடைய மரணத்தை தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கடந்த 17ஆம் தேதி திருமயம் அருகே உள்ள காட்டிபாவா பள்ளிவாசல் பகுதியில் கல்குவாரி உரிமையாளரால் லாரி ஏற்றுக் கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்த திருமயம் காவல்துறையினர் கல்குவாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய 4 பேரையும் ஆஜர்படுத்திய 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் சட்டவிரோதமாக கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி குவாரி உரிமையாளரால் லாரி ஏற்று கொல்லப்பட்டதன் எதிரொலியாக ஜகபர் அலி மற்றும் குற்றம் சாட்டியிருந்த துளையனூர் அருகே உள்ள ராசு ராமையா ஆகியோருக்கு சொந்தமான 6 கல்குவாரிகள் நேற்று வரை செயல்பட்டு வந்த நிலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை திருச்சி மண்டல உதவி இயக்குநர் சுரேஷ் உத்தரவின் பேரில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 2 குழுக்களாக பிரிந்து திருச்சி, நாகப்பட்டினம், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் ட்ரோன் உதவியுடன் கற்கள் வெட்டி எடுத்த பகுதிகளை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மேலும் அண்மை தகவலாக துளையனூர் வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட சர்வே எண் 409, 430 ஆர்ஆர் கிரஷர் நிறுவனத்தின் உரிமம் 2023 முடிந்ததாகவும் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கல் எடுக்கப்பட்டு வந்தது அம்பலமாகியுள்ளது. மேலும் இறந்த ஜகபலி தனது கடைசி பேட்டியில் தெரிவித்தபடி 70,000 டன் எடை கொண்ட கற்களை பதுக்கி வைத்திருந்ததாக தெரிவித்தபடி 70,000 டன் எடை கொண்ட சக்கை என்று சொல்லக்கூடிய கற்களை பதுக்கி வைத்திருந்ததும், மேலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு அதை திருப்பி எடுத்து வந்ததும் குவாரிகள் கொட்டப்பட்டுள்ளதும் சுரங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக இன்னும் தொடர்ந்து 2வது நாளாக திருமயம் அருகே உள்ள மலைக்குடிப்பட்டியில் அனுமதி பெற்ற கல்குவாரிகளிலும் அளவிடும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று ஆய்வு மற்றும் அளவிடும் பணி முடிவடையும் என்றும் சம்பந்தப்பட்ட கல்குவாரிகள் எவ்வளவு தூரம் சட்டவிரோதமாக கற்கள் வெட்டியெடுக்கப்பட்டுள்ளது என்ற அளவீட்டையும் சுரங்கத்துறை அதிகாரிகள் அறிக்கையாக சமர்ப்பித்துள்ளனர். இந்நிலையில் கனிம வள போராளியான ஜகபர் அலி கொலைக்கும் மக்களுக்காக போராடும் சமூக போராளிகளின் பாதுகாப்பு கருதியும் நீதிக்கு எதிராக கேட்டு தமிழக அரசு சார்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் ரியாஸ் தலைமையில் கட்சியின் முக்கிய நிர்வாகி உதயகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் இந்த கல்குவாரி உரிமையாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை மட்டும் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்சமயம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.